உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தேவன் உங்களை சுற்றி இருக்கிறாரு. எந்த பக்கம் பார்த்தாலும் தேவன் இருக்கிறாரு. என் பிள்ளைங்க ஒரே பக்கத்தை பார்ப்பாங்க, அதனால நான் சுற்றிலும் நான் இருந்துக்கிறேன். எல்லா பக்கமும் என் பிள்ளைங்க திரும்பி பார்க்கும் போதெல்லாம் நான் இருக்கிறத பார்ப்பாங்க அப்படின்னு தேவனை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் இருக்கிறார். சரிங்களாங்க? நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் தேவன் இருப்பார். நீங்கள் உங்கள் பிரச்சனையே பார்த்துட்டு நிற்காதீங்க, தேவனை பாருங்கள். உங்களை சுற்றி நிற்கிற தேவனை பாருங்கள். நீங்கள் பார்க்குற பார்வையை மாற்ற வேண்டும். இன்னைக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து நீங்கள் தேவனை பார்க்காமல் தொடர்ந்து உங்கள் பிரச்சனையை பார்க்குறது என்ன? நீங்கள் உங்கள் பார்வையை மாற்றி ஆகணும். அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். சரிங்களாங்க? தேவன் உங்கள் பாதுகாப்புக்காக அவர் உங்களை சுற்றி அவர் இருக்கிறார், சுற்றி பாதுகாக்கிறார், சுற்றி தேவனே இருக்கிறார் அந்த இடத்துல. அப்போது நம்ம பார்வை எங்கே பதிக்கணும்? தேவன் மேலே பதிக்கணும். தொடர்ந்து பிரச்சனையே தான் நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த பார்வையை நம்ம விட்டு போகணும். அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவனை மட்டும்தான் பார்க்கணும். முக்கியமாக யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். அவர் பார்த்துப்பார். பிரச்சனையோ அது என்னவோ, அது வியாதியோ, அது கடனோ, அது என்ன மாதிரி பிரச்சனையோ அவர் பார்த்துப்பார். அவர் உங்களை காப்பாற்றுவதற்காக தானே சுற்றி நிற்கிறாரு. அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? சரிங்களா? பார்வையை மாற்றி இன்னைக்கு பார்க்க ஆரம்பிங்க. 38 வருஷமா ஒருத்தர் ஒரே ஒரு குளத்தை பார்த்துட்டே இருந்தார். ஏன் அப்படி பார்க்கணும்? அவர் மட்டும் பார்க்கலங்க. யோவான் 5:3 பாருங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். 38 வருஷமா வியாதி உள்ளவனும் குளத்தை பார்த்தான், மற்ற வியாதி உள்ளவர்களும், அநேக வியாதி உள்ளவங்க எல்லாருமே எங்க இருந்தாங்க? அந்த குளம் பக்கத்துல இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் குளத்தையே தான் பார்த்தாங்க, தேவனையே பார்க்கல. ஏன் அந்த குளத்தை பார்க்கணும்? எப்பமோ ஒரு தடவை, என்னைக்கோ ஒரு தடவை, எப்போதாவது சில சமயங்களில் குளத்தை கலக்கிறதுக்காகவே, தெளிவான தண்ணீரை கலப்பதற்காக ஒரு தேவதூதன் இறங்கி கலக்குவான். யார் ஃபஸ்ட்டு இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதுக்காகவே எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி நீங்களே வேற எதையாவது பார்த்துட்டு இருக்கீங்களா? இவங்க தேவதூதன் எப்போ வருவான்னு காத்துட்டு இருந்தாங்க. அந்த குளத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அதையே பார்த்துட்டு இருந்தார் 38 வருஷம். ஆனால் இவனுக்காகவே ஏசு என்ன பண்ணாரு? இவன் தேவனையே பார்க்கல. உடனே தேவனே வந்துட்டார். தேவன் இயேசுவை அனுப்புனார். நீ சுகம் பெறணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ஏசு கேட்குறாரு. நீங்கள் யோவான் 5:6 எடுத்து படித்து பாருங்களேன். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதி உள்ளவன், வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். படுத்துட்டே இருந்தான். அவனால் எழுந்து உட்கார முடியல, நடக்க முடியல. எப்படி அவனுக்கு சுகம் கிடைக்கும்? ஏசு உனக்கு நீ சுகம் அடைய விரும்புகிறாயா கேட்டு சுகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் தேவனை பார்க்கல. அந்த குளத்தையும் எப்போ குளத்தை கலக்கிறதுக்கு தேவதூதன் வருவான்னு அப்படி தான் பார்த்துட்டு இருந்தான். நம்மளும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். பிரச்சனைகளை பார்க்குறோம், வியாதியை பார்க்குறோம், கடனை பார்க்குறோம், கஷ்டங்களை பார்க்குறோம். நம்ம சுற்றி நிற்கிற தேவனை பாருங்க. இன்னைக்கு அப்படி தான் பார்க்கணும். தேவன் சுற்றி நிற்கிறார். உங்களுக்கு எதற்காக சுற்றி நிற்கிறாரா? நம்ம பாதுகாப்புக்காக சுற்றி நிற்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை பாதுகாப்புக்குள்ளே தாங்க இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். தேவன் பாதுகாத்து தான் வச்சிருக்கார். நீங்கள் தேவனை பார்க்க தான் அது நம்மளுக்கு புரியும். சரிங்களா? நம்ம பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவோம். தொடர்ந்து இனிமேல் யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும்.
தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.